இயக்குனர் திரு பேரரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பேரரசு, உங்கள் இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம். புரட்சி கலைஞர் கேப்டன் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட மனிதநேயமிக்க ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு மறைஞ்சிருக்காரு. இது தேர்வுகளுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய இழப்பு. உலகத்தில் வர்ற எல்லா தமிழர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. நம்ம ஒரு நடிகரை, ஒரு தலைவரை இழந்திருக்கோம் அப்படிங்கிறத, ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கிறோம். மனிதநேயமிக்க ஒரு நல்ல ஒரு மனிதரை இழந்திருக்கோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் எளிமையானவர் அப்படின்னாலே விஜயகாந்த் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அவருடைய ஆளுமை அப்படிங்கிற ஒரு பதவியில் இருந்தால் அந்த பதவிக்கு எப்படி நம்ம ஒர்த்தாக இருக்கணும், எப்படி பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு விஜயகாந்த் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது நிறைய பிரச்சனைகள், அந்த கட்டடமே கடனில் மூழ்கிற சூழ்நிலை. அப்போ ரஜினி சார், கமலஹாசன், அப்போ இருந்த எல்லா மிகப்பெரிய இயக்குநர்கள், நடிகர்கள்லாம் இணைச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தி அது வருமானத்து மூலயமா அந்த கட்டடத்தை மீட்டார். அப்போ அவர் இருந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக தன்னுடைய ஆளுமையை பதிவு பண்ணி போயிட்டார். அதே மாதிரி திரையுலகில் அவர் 125 படங்களை பண்ணிட்டார். அதில் 50 படத்துக்கு மேலே புது இயக்குனர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவர் உதவி இயக்குனர் ஆக்கி அழகு பார்த்த அந்த அற்புதமான மனிதர் விஜயகாந்த் அவர்கள். அவர் கதை பிடிச்சி போச்சுன்னா போதும், எங்கே திறமை இருக்கோ அது அவங்களுக்கு கை கொடுத்து தோல் கொடுத்து அப்படியே உயர்த்தி பிடிப்பார். அதில் விஜயகாந்த் சாரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இன்னொன்று, அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் ரசிகர்கள் அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அதை விட 2 மடங்கு இவர் ரசிகரை நேசிப்பார். அது நடிகராக நான் அவரை பார்த்து வேண்டியிருக்கேன். இந்த பெரும்பாலான நடிகர்கள் ரசிகர்கள் விரும்புவாங்க, ரசிகர் கட்டு வைப்பாங்க, ரசிகர் பாலசம் பண்ணுவாங்க, அவங்க கொண்டாடுவாங்க. ஆனால் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் அவ்வளவு தன் சொந்த தம்பிலாம் சகோதரலாம் பார்ப்பாரு. அதே மாதிரி தொண்டர்கள், அரசியல் தலைவர் ஆனதுக்கப்புறம் தொண்டர்கள் அந்த அளவுக்கு நேசிப்பார். ஏதாவது ஊரில் யாராவது தொண்டருக்கு பிரச்சனை அப்படின்னா கேள்விப்பட்டால் போதும், அது உடனே அதை இங்கேருந்து அதை சால்வ் பண்ணுவார். சில நேரங்களில் இவர் ஸ்பாட்டுக்கு போய் சால்வ் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு இடத்துல தேமுதிக கொடி நடுறதுல பிரச்சனை, அங்கே தொண்டர்லாம் சேர்ந்து கொடி நட போயிருக்காங்க, கொடியேற்ற போயிருக்காங்க. அப்போ கொடியேற்றி விடாமல் தடுத்துருக்காங்க. சில பிரச்சனை நடந்திருக்கு. இவர் காதுக்கு செய்திக்கு வந்ததுக்கப்புறம் இவர் இங்கேருந்து கிளம்பி அந்த ஊருக்கு போய் ஸ்பாட்டுக்கு போய், நான் நிற்கிறேன் இங்கே கொடியேற்றுங்க, யார் வரான்னு பார்ப்போம் அப்படின்னு இந்த ஆளுமை மிக்க ஒரு தலைவராக நின்று வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நின்றுருக்காரு. அந்த அளவுக்கு உங்களுக்கு தொண்டர்களையும் நேசிப்பார், ரசிகர்களையும் நேசிப்பார். சுருக்கம் சொல்ல போனால் மக்களை நேசிக்கிற, மக்கள் மீது உண்மையான அக்கறை கொண்ட ஒரு அரசியல் தலைவராருன்னா விஜயகாந்த் அவர் தான். அதனால தான் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நடிகராக அரசியலில் அவர் வெற்றியடைய முடிஞ்சது. நம்ம துரதிர்ஷ்டம், அவர் இந்த உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதான். அந்த உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது நம்ம நாட்டுக்கே ஒரு பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அது மட்டும் அவர் மட்டும் உடல் சரியாக இருந்தால் நேரம் அவர் நினச்ச உயரத்தை இன்னும் வெட்டி பிடிச்சிருப்பார். அது ஒன்று தான் நம்ம எல்லாருக்கும் வருத்தமான விஷயம். இன்னொன்று, மனுஷனாக மதிக்கிறவன் தான் அவர் சிறந்த மனிதர். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டருக்கு என்ன மரியாதை கொடுக்குறாரோ, எப்படி பழகுறாரோ இயக்குனர்கிட்ட, அதே மாதிரி ஒரு லைட்மேன்லேருந்து செட் ஆளுகிட்டேருந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டேருந்து எல்லார்ட்டையும் அவர் அவ்வளோ எளிமைப்படுவார். ஸ்பாட்டில் இவருடைய மேக்கப் மேன், இவருடைய காஸ்டியூமர் இருப்பாங்க, அவங்க நம்மளோட வேலை பார்க்குறவங்க பார்க்க மாட்டார். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவங்க ஜாலியாக விளையாடுவார். அவங்கள்ட்ட அவ்வளவு உண்மையாக இருப்பார். அவர் நல்ல மனிதரை நல்ல ஒரு உயர்ந்த உள்ளத்தை இன்றைக்கி இழந்திருக்கோம். அவர் ரசிகர்களுக்கும் அவர் தொண்டர்களுக்கும் எப்படி யாரும் சொல்லணும்னு தெரில. அதே மாதிரி குடும்பத்தாரெலாம் யாரும் எப்படி சொல்லுன்னு தெரில. கேப்டனோட ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.